அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். சிமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹிதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டுக்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு ரெண்டு ஜெனரலான விஷயங்கள் சொல்லிட்டு நம்ம டாபிக்குள்ளே போகலாம். டாபிக் ரெண்டாக பிரிச்சிருக்கேன், ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. முதல் விஷயம், ஜெனரலான விஷயம் 7/4/2025 ஆழித்தேர், திருவாரூர் ஆழித்தேர். அதில் மோர் ஒரு ஒரு ட்ரம் கொடுக்கணுன்னா அதுக்கு 3000 ரூபாய். அது அரை ட்ரம் கால் ட்ரம் நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். அதுக்கான நம்பர் 9150624624 9150 624 624. திரு சங்கர் அவருடைய நம்பர். மாவீரன் சங்கர் எங்களுடைய மயிலாடுதுறை சேர்ந்தவர். அவர் தான் அதை ப்ராஜெக்டை ஹெட் பண்ணுறாங்க. அந்த மக்கள், அதாவது உலகத்திலே பெரிய தேர்னா திருவாரூர் தேர் தான். அங்கே வரக்கூடிய பக்தர்கள் ரொம்ப விசேஷமானவர்கள் தான். அந்த மக்களுக்கு நம்மால் முடிந்த மோரை கொடுப்போம் ஆண்டாள் பக்தர்கள் பெரிய பேனரில். ஸோ டூ சப்போர்ட். நம்பர் 2 மாயம்மா ப்ராஜெக்ட் டெஃபினட்டாக இட்ஸ் கோயிங் டு பி வெரி சீரியஸ் ப்ராஜெக்ட்டு. அது சம்மந்தமாக நீங்கள் அந்த குழுவோடு இணையணும். இடம் மட்டும் நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பிளான் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். 9442636363 94 42 63 63 63. இந்த நம்பர் சாய்ஸ்வார் நம்பர். நீங்கள் எது இருந்தாலும் தொடர்பு கொண்டு டவுட் இருந்தால் கேட்டுங்க. அதுக்கு கூடியவரில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி அதன் மூலமாக தான் அந்த ஒரு அப்புறம் நயனாமலை, நாமக்கல்ல இன்னொன்று இந்த ஸ்ட்ரெச் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அன்னதானத்தை டெவலப் பண்ணோம். சேலத்திலே 3 இடம் we are planning it. மாயம்மா இஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் அஸ் அண்ட் ஃபார் மீ ஆல்சோ. இன்ஃபேக்ட் இன்றைக்கி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க என்னுடைய அன்பு சகோதரி சுமதி பள்ளத்தூர்லேருந்து. அவங்க ஒரு அரசு பள்ளி அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியோட ஒரு தலைமை ஆசிரியை. அவங்களாம் எங்கள் அப்பா நார்கோயில் இருந்தப்போ சண்டே எங்களை கடலுக்கு கூப்பிட்டு போவார். நான் மாயம்மா பார்த்துருக்கேன், கையெல்லாம் தொட்டிருக்கேன், எல்லாம் மாயான்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அவங்க எனக்கு அப்போ தெரியல, உங்கள் வீடியோவில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த வீடியோ கேட்கும்போது என்னை அறியாமலே அவங்க கண்ணீரோடு அது மெசேஜ் போட்டிருந்தாங்க. அது எப்போவுமே என்ன சொல்கிறது, இருக்கும்போது இதோட அருமையும் யாருக்கும் தெரிவதில்லை. இது உலக இயல்பு. அது எனக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். மேபி அவங்க சின்ன பொண்ணு, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ நான் இப்போ இந்த 71 பிறந்து 2025 இதை பற்றி பேசுகிறேன்னா, அவங்க 92 வரைக்கும் வீட்டில் இருந்தாங்க. அப்போ நான் பேச எனக்கு தெரியல. அப்போ யூடியூப் கிடையாது, அப்போ டிவின்ற ஒரு விஷயம் கிடையாது, பெருசாக பேசப்படாத விஷயம். எல்லாத்துக்கும் நேரம் காலம் வரணும், அவ்வளோதான். ஸோ த டைம் ஹஸ் கம். ஸோ அவங்களுக்கு நான் சொன்னது என்னென்னா நீங்களாம் கிஃப்டட். அந்த வகையில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, பழகிருக்கீங்க. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் மாயம்மா பார்த்துருக்கேன். ராஜபாளையத்துலேருந்து ரோகிணி அம்மா சொல்லியிருக்காங்க. நம்பர் 2 இவங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காரு என்கிட்ட. இன்னும் ஃபியூ பீப்புள் டோன்ட் நேம் தம், அவங்களும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் அட்லீஸ்ட் அவங்கள பார்த்தவங்க நான் பார்த்துருக்கேன்ட்டு. இன்ஃபேக்ட் எனக்கு சேலம் கண்ணன் அவர்கள் மெசேஜ் போட்டிருந்தாங்க நங்கவழியிலேருந்து. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு சமைச்சு போட்டவர் இவர் எதேச்சியாக பார்க்குறாரு. அவர் இருக்கார், இன்றைக்கும் இருக்கார். ஒரு குறிப்பிட்ட மலைக்கு போயிட்டு தான் அவங்க சேலத்துக்கு வராங்க. ஸோ அந்த விஷயத்த அவர் சொன்னார். ரொம்ப ஹாப்பி. அவருக்கு, அந்த அம்மாவுக்கு சமைச்சு போட்டவரை பார்க்குறதும் பெரிய விஷயம் தானே. அவங்க பேசக்கூடிய ஆள் கிடையாது. எனக்கு இட்லி வேணும், சப்பாத்தி வேணுன்ட்டு அவங்கள பற்றி நீங்கள் நிறைய இந்த நெட்டில் இல்லாமல் இது போன்ற இப்போ சுமதி மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் கேட்கும்போது தான் அதோட உண்மை உங்களுக்கு புரியும். எப்போதுமே நாய் இருக்கும் அவங்க கூட, அவ்வளோதான். நம்ம அந்த பரிகாரம், இந்த பூஜைகள், எந்திரங்கள், ஹோமங்கள், என்ன சொல்கிறது, இருப்பியல், பருப்பியல், அப்புறம் வேதியியல், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இப்படிலாம் போயிட்டுருக்கிற இடத்துல தயவுசெய்து கொஞ்சம் ஆன்மீகத்தை நோக்கி உங்களை நகர்த்துங்கள். நம்ம இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு, இருப்புக்கான காரணத்தை நீங்கள் அது போன்ற விஷயத்தை நோக்கி நீங்கள் நகரும்போது தான் அதுக்கான உண்மையான காரணம் புரியும். இன்றைக்கி நீங்கள் சோம்பேறித்தனத்தோடு இருக்கீங்களா அப்படின்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சோம்பேறித்தனத்தோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேலைகள் அவ்வளோ குயிக்காக நடக்கலை, வேலை தேங்குது, அண்டர் த ப்ரெஷர் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 4 லைன் இந்த ஃபார்முலா வச்சுங்க. நம்பர் 1 டம்ப் இட்டு, நம்பர் 2 டிலே இட்டு, நம்பர் 3 டெலிகேட் இட்டு, நம்பர் 4 டூ இட்டு.
டம்பிட்டாக என்ன அர்த்தம்னா அந்த வேலை முக்கியமா? உதாரணத்துக்கு இப்போ ஒரு சட்டை வாங்கணும், என்கிட்ட 10 சட்டை இருக்குது. இப்போ சட்டை வாங்கணும்னு நினைக்கிறேன். அது ஒரு வேலையாக நான் எழுதி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மேபி என் பர்த்டேக்கு வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பிறந்தநாள் வரும்போதெல்லாம் நம்ம இறப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற உண்மை வந்து புரியும் போது அவனும் சட்டை போட்டு கொண்டாடிருக்க மாட்டான். ஏன்னா ஒவ்வொரு பிறந்தநாளும் வந்து உங்களுடைய இருப்பு வந்து கம்மியாகுதுன்ற ஒரு அலார்மிங் சிக்னல் தான். ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது வந்து டிலே பண்ணலாம். அது ஒரு 4 வேலை நீங்கள் ஒர்க் டு டூ இந்த லிஸ்ட்டு என்ன டு டூ லிஸ்ட் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து இப்போ சப்போஸ் ஷர்ட் எடுக்கிறது ஒரு வேலை அப்படின்னா அதை நான் வந்து எடுக்க மாட்டேன், அதை நான் டம்ப் பண்ணிவிடுவேன். ஏற்கனவே இருக்கிற சட்டையை வந்து இந்த சமீபத்தை கூட ஒரு 100 சட்டை வந்து புதுசாக ஓப்பன் பண்ணாமல் அந்த சட்டைக்கெல்லாம் கொடுத்தேன். ஏன்னா அந்த உடம்பு வெயிட் போட்டதுனால. ஸோ அதே நம்ம போட முடியல, கொடுத்ததே வந்து வாங்கினதையும் போட முடியலன்ற இடத்துல புதுசாக சட்டை எதுக்கு வாங்கணும் அப்படின்றது தான் அந்த இடத்துல பைலைன். அப்போ நீங்களும் வந்து ஒரு வேலையை வந்து இது ஒர்த்தாக பண்ணுறது ஒர்த் இல்லையான்னு தீர்மானிச்சிங்கன்னா டம்பிட்னா தூக்கி ஓரமாக போட்டுடலாம், பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 2, டிலே இட். உதாரணத்துக்கு நீங்கள் தாமதப்படுத்துவது எப்படி சொல்லலாம்னா இந்த வேலையை வந்து இப்போ இது வந்து 3 மாதம் கழிச்சு தான் இந்த வேலையை வந்து நம்ம பண்ணணும். 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அது ஒரு 1/2 hour வேலை தான். ஆனால் அதுக்கான ப்ரிப்பரேட்டரி ஒர்க்குன்னு நான் சொல்லி இன்றைக்கி நான் பண்ணுறேன், அதுக்கான வேலையை நான் இன்றைக்கே துவங்குறேன்னா அது நாட் கரெக்ட். அதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி கூட பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்றும் கிளாசிக்காக சொல்லலாம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஊருக்கு போகிறோன்னு முடிவு பண்ணால் டிக்கெட் உடனே போடணும், கன்ஃபார்ம்டு அப்படின்னா ப்ரோக்ராமு. ஆனால் வந்து நான் வந்து ஒரு 60 நாளைக்கு முன்னாடி 70 நாளைக்கு முன்னாடி இல்லை 60 நாளைக்கு முன்னாடி ட்ரெயினில் டிக்கெட் பண்ணலாம். ஒரு 150 நாளைக்கு முன்னாடி அதை எழுதி வச்சுக்கலாம், நம்ம இந்த மாதிரி இந்த டைமில் வருவோம் போல் இருக்குது, அப்போ நம்ம டிக்கெட் புக் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம வந்து உடனே அந்த 150 நாளைக்கு முன்னாடி பஸ்ஸில் போகலாமா ட்ரெயினில் போனோமா, அது பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டானு நம்ம சர்ச் பண்ணுறது வந்து இட் இஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம். அது வந்து யூ கேன் டிலே இட், இப்போன்றது அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். இது வந்து நான் உங்களுக்கு என்னோடய லைனில் தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். 3வது வந்து டெலிகேட் இட் அப்படின்னா யாருக்காவது கொடுத்துடணும். எதுக்குன்னா வந்து நம்ம விட இவங்க சிறப்பாக பண்ணுவான், நம்ம விட பர்ஃபெக்டாக பண்ணுவான், நம்ம பண்ணுறத விட இவங்க பெட்டராக பண்ணுவாங்க அப்படின்னும் போது யாருக்காவது அது ஒப்படைத்து தயவுசெய்து இந்த வேலையை நீ பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டா அது பெஸ்ட் வே டு கெட் த ஒர்க் டன். அண்ட் ஆல்சோ வந்து உங்களை சோம்பேறியாக இல்லாமல் வைத்திருக்கோம். ஆனால் என்னென்னா எல்லா விஷயத்தையும் எல்லாம் அடுத்தவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. எது அவனால் பண்ண முடியும், எது அவனால் பண்ண முடியான்றது முதல்ல தீர்மானமான ஒரு முடிவுக்கு வரணும். இது அடுத்தது. டூ இட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. டூ இட்னா ப்ரியாரிட்டி. இன்றைக்கி பண்ணால் இன்றைக்கி பண்ணணும், அது நீங்கள் வந்து போஸ்ட்பான் பண்ணக்கூடாது, அது நம்ம டிலே பண்ணக்கூடாது. டிலே பண்ணால் இந்த ப்ராப்ளம் வரும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட் இல்லை, நாளைக்கு நமக்கு செக் வரப்போகுது, நாளான்னைக்கு வரப்போகுது ஒரு செக் வரும், பேங்க் அக்கௌண்ட்டே இல்லைன்னா நீங்கள் அப்போ டூ இட். இன்றைக்கி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் அந்த செக்கை டெபாசிட் பண்ண முடியும். நீங்கள் வந்து செக்கை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவன் கேஒய்சி ஃபில்அப் பண்ணி அவன் ஏதாவது வெரிஃபிகேஷன் வந்து இதெல்லாம் வந்து தப்பு. அப்போ டூ இட் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இப்போது இந்த நொடி இந்த நாளைக்கு பண்ண வேண்டிய விஷயத்தை நாம் வந்து பண்ணக்கூடிய நாளைக்கு நடக்கணும், அதுக்கான விஷயங்கள் இன்றைக்கி பண்ணால் தான் நடக்கும்னா அப்போ அது வந்து இமீடியட்டாக நாம் தான் பண்ணணும். இது வந்து நம்ம டிலே பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் உங்கள் கூட யாராவது சோம்பேறிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரி இலக்குகளை பிரித்து வேலை பார்க்க தெரியாது. அதுக்கு பதில் நீங்கள் வந்து இலக்குகளை பிரித்து இந்த இலக்குகளை பிரித்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி கைட் பண்ணிங்கன்னா அவங்களோட சோம்பேறித்தனத்தை நம்ம வந்து கில் பண்ண முடியும். இது இன்ஃபேக்ட் வந்து நான் டெலிகேட் நல்லா பண்ணுவேன், அடுத்தவங்களுக்கு வேலையை பிரித்து கொடுக்குறது நல்லா பண்ணுவேன். டூ இட்ன்றது வந்து என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. நான் பொதுவாக டிலே பண்ண மாட்டேன், அது மாதிரி டம்ப் பண்ணுறதும் கிடையாது. மேக்ஸிமம் வந்து அந்த 2 ஸ்டேஜை கிராஸ் பண்ணிட்டேன். அப்போ நீங்களும் அந்த 3rd and 4th ஸ்டேஜ் தான் இருக்கணுன்றது எனக்கு தாழ்மையான வேண்டுகோள். ஸோ பண்ணிங்கன்னா யூ வில் ஹேவ் தி பெஸ்ட் லைஃப். அண்டு நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஜென்ரலான விஷயங்கள். ஏ வந்து 2ல் ஏ சொல்லியாச்சு, இப்போ பி சொல்கிறேன். ஒரு சமையலறை இருக்குது, அந்த சமையலறையில் எது இருக்கணும் சொக்கலிங்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கட்டாயமாக வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஊறுகாய்கள் இருப்பது சிறப்பு.
நம்பர் 2, இல்லை அதெல்லாம் நான் சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறேன், நான் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 4-5 ஊறுகாய்களை வாங்கி வைத்துப்பது நல்லது. நல்ல டேஸ்டான மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய், நார்த்தை ஊறுகாய், உப்பு நார்த்தை, இது போல் ஏதாவது ஊறுகாய் வாங்கி வச்சிங்கன்னா அது சிறப்பு. ஏன்னா ஊறுகாய் வந்து நிறைந்திருக்கிற வீட்டில் தரித்திரம் வரவே வராது. இந்த வார்த்தையை நல்லா யூஸ் பண்ணுங்க. நான் நார்மலாக இது போல் நெகட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டேன், பட் உங்களுக்கு புரியறதுக்காக. ஏன்னா நிறைய பேர் இந்த பிரச்சனைகள் இருக்காங்க. தரித்திரம் தாண்டவ மாட்டுது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் வீட்டில் ஊறுகாய் இல்லைன்னு அர்த்தம். சொக்கலிங்கம் ஊறுகாய்க்கும் உழைச்சாதானே சோறு வரும். நீங்கள் சொல்லியிருக்கியா ஊறுகாய் வாங்கினேன். நான் என்ன சொல்கிறேன், நான் ஊறுகாய் எனக்கு என்ன கம்பெனி இருக்கா, கடை இருக்கா, வாங்கி தான் வச்சு பாருங்களேன். இது வந்து இந்த அஜித் வந்து ஆட்டோவில் இந்த கண்ணாடி திருப்புற மாதிரி ஒரு விஷயமா நீங்கள் எடுத்துக்காது. அப்படி கூட எடுத்துங்க, தவறு கிடையாது. என்ன ஏதோ ஒரு ஊறுகாய் வாங்க போறீங்கன்னா இந்த ஊறுகாய் வாங்குன்னு உங்களுக்கு மார்க்கெட்டில் யாருக்கும் பண்ணல. இதோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊறுகாய் குரு ஊறுகாய் இருந்தால் கூட, பட் உங்களுக்கு அப்புறம் ப்ரெஷர் இருக்குது, டாக்டர் ஊறுகாய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா யூ டேக் கால். நான் இப்போ வந்து வெயில் காலம் வந்துச்சு. நல்ல அந்த மாங்காயில் வந்து நிறைய பேர் வீட்டில், அது குறிப்பாக பிராமணர்கள் வந்து அந்த மாவு ஊறுகாய் பண்ணுவாங்க. பிரமாதமாக இருக்கும். அந்த டேஸ்ட்லாம் வேறு லெவல் இருக்கும். அது மாதிரி இஞ்சி ஊறுகாய் வந்து ஒரு ஸ்பெஷல் ஊறுகாய். அதெல்லாம் வீட்டிலே பண்ணக்கூடியது. நீங்கள் வாங்கினா உப்பு ஜாஸ்தினா நீங்கள் உப்பு குறைவாக போட்டுக்கலாம். அந்த காயிலே இருக்கக்கூடிய உப்பு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் ஓகே. கொஞ்சமாக காரம் போட்டு நிறைய மெஸ்ஸில் பிராமின் மெஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஊறுகாய் நான் நிறைய கேட்டு வாங்கி வச்சுருப்பேன். பிராமின் ஃபுட்டு எங்கேயாவது பரிமாறினாங்கன்னா இந்த பருப்பு ஊசிலையும் ஊறுகாய் தான் நிறைய சாப்பிடுவேன். ஸோ நீங்கள் வந்து ஊறுகாய் பாட்டில் வாங்கி எப்போதுமே டைனிங் டேபிள் இருக்கணும். கிச்சனில் வந்து இருக்கிறது சிறப்பு. சாப்பிடும்போது டைனிங் டேபிளுக்கு வருவது அது சிறப்பு. நம்பர் 1. நம்பர் 2 வந்து எப்போதுமே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. அது வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிடாதீங்க. ஒரு 4 தோசை சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்றேன், என்ன சொல்கிறது, மாதுளம்பழம் சாப்பிட்றேன், கொய்யாப்பழம் சாப்பிட்றேன், அப்படிலாம் தவறு. நீங்கள் முதல்ல ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களோட மெயின் கோர்ஸ் ஃபுட்டை சாப்பிடணும். இது 2வது விஷயம். 3வது வந்து வீட்டுக்கு யார் பெண்கள் வந்தாலும், நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பெண்கள்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்க, ஃபஸ்ட் டைம் வராங்க, டெய்லி வரவங்களாம் நான் சொல்ல, முதல் முறையாக வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கட்டாயம் மஞ்சள் கொடுக்கணும், குங்குமம் கொடுக்கணும். கொஞ்சம் பெட்டரான விஷயம்னா புடவை, புது புடவை கொடுக்கறது சிறப்பு. நீங்கள் சுபிக்ஷமாக இருப்பீங்க, அவங்களும் சுபிக்ஷமாக இருப்பாங்க. அடுத்ததாக வந்து பொருள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன் உளுந்து பருப்பு இல்லை, 2 கிலோ வாங்கிட்டு வாங்க, உப்பு இல்லை, அந்த காய்கறி இல்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த லிஸ்ட்டு போட்டு இந்த பொருளாக வாங்கணும் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இல்லைன்ற வார்த்தையை அந்த வீட்டில் வந்து உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. அதுக்கு அடுத்ததாக சாப்பாடு, ஊறுகாய், நெய், உப்பு இது வெறுங்கையில் வைக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னல ஒரு நெகட்டிவ் வேர்டு, தாண்டவம் ஆடுதுன்ற. நிச்சயமாக தாண்டவம் ஆடும். சாப்பிட்றவனுக்கும் தாண்டவம் ஆடும், போடுறவனுக்கும் ஆடும். அது நீங்கள் நான் 50 ஊறுகாய் பாட்டில் 50 டன் வச்சுருந்தா கூட நீங்கள் கையில் வந்து பரிமாறக்கூடிய பழக்கம், வந்து உப்பையும் ஊறுகாயையும் நெய்யும் வந்து சாப்பாடு அன்னத்தையும் தள்ளக்கூடிய பழக்கம், உங்களுக்கு கையில் தள்ளுற பழக்கம் இருந்ததுன்னா யூ ஆர் ஃபினிஷ்டு. எந்த சூழ்நிலை அது வந்து யார் அங்கே எந்த இடத்துல அது மாதிரி பண்ணாலும் இல்லைங்க, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டடு, தயவுசெய்து கரண்டியில் வைங்க, ஸ்பூனில் வைங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். யூ ஹாவ் எவ்ரி ரைட். அது எவ்வளோ க்ளோஸ் ரிலேட்டிவ் இருந்தால் கூட நீங்கள் அதை மட்டும் நீங்கள் வந்து ஒத்துக்கக்கூடாது. அடுத்ததாக வந்து எக்காரணம் முன்னிட்டும் இந்த பெண்கள் சர்ச்சை பண்ணுவதோ சண்டை போட்டு வீட்டில் ஆறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யவே முடியாது. எப்படிப்பட்ட கொடுமைக்கார ஆணாக இருக்கட்டும், எப்படி கொடுமையான ஒரு சுச்சுவேஷனாக கூட இருக்கட்டும், பெண் ஆகிற வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாள். நீங்கள் என்ன ஜோசியர், என்ன வாஸ்து, என்ன நியூமராலஜி, என்ன வேணால் நீங்கள் பண்ணீங்க, நீங்கள் லக்ஷ்மிக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடும். கவனம் இருக்கட்டும். அதே போல் குழந்தைகளையும் பெரியவர்களையும் வயது முதிர்ந்தவர்களையும் நோயாளிகளையும் திட்டுவது மிக 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 பெரிய தவறு. அந்த தவறை நீங்கள் யாரும் செய்யக்கூடாது என்பது எனக்கு தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததாக கடைசியாக ஒரு 3 விஷயங்கள். பெண்கள் பொறுத்த வரைக்கும் வளையல் போடாமல் சாப்பாடு யாருக்கும் பரிமாறக்கூடாது. அது கண்ணாடி வலையெல்லாம் இருக்கலாம். எனக்கு கண்ணாடி வலையில் ரொம்ப பிடிச்ச விஷயம்.
தங்க வளையல்களோட வைர வளையல்களோட கண்ணாடி வளையல் வந்து பெண்களுக்கு பெரிய அழகு. இன்றைக்கி வந்து நிறைய பணக்காரர்கள் வந்து அந்த கண்ணாடி வளையல் நான் பார்க்குறேன், ஃப்ளைட்லாம் போகும்போது பார்ப்பேன், கண்ணாடி வளையல் அணிவிச்சு வராங்க. பார்த்தாலே தெரியும், அந்த முகத்தை பார்த்தாலே வந்து ஃபினான்ஷியலி வெரி ரிச்சுன்றது தெரியும். ஆனால் பட்டு அவங்க வந்து வெறுமனே ஒரு சின்னதாக ஒரு டைமண்ட் ஸ்டார்ட்ஸ் எதாவது போட்டுட்டு இந்த கண்ணாடி வளையல் அணிஞ்சிட்டு லூயி விட்டன் பேக் எடுத்து வர பெண்களை நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கண்ணாடி வளையல் அணிவது ஏதோ வந்து பஞ்ச பராதிகள் தான் அணிய வேண்டும் கருத்து எல்லாம் விட்டுட்டு அது வந்து மீனாட்சி அம்மன் அணியும் போது மீனாட்சி நினச்சிங்க, அன்னை மதுரை மீனாட்சி நினச்சிங்க. மீனாட்சிக்கும் வளையலுக்கும் பெரிய தொடர்பு உண்டு. அது மாதிரி அமாவாசை அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்க. அமாவாசை அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளித்தீர்கள் என்றால் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, டேஷ் 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 தாண்டவம் ஆடும். அன்று நிறைவாக என்ன விஷயம்னா, வெள்ளிக்கிழமை என்ன நாளில் எது பண்ணுறீங்களோ பண்ணலையோ வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றி ஆகணும், வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கி ஆகணும். காலையில் வாங்குறது சிறப்பாக, இரவு வாங்குறது சிறப்பாக. எங்கள் ஊரில் இரவில் உப்பு கொடுக்க மாட்டோன்னா காலையில் வாங்கிக்கோங்க. வெள்ளிக்கிழமை கட்டாயம் கல் உப்பு வாங்கணும், நிச்சயமாக வாங்கணும். வெள்ளிக்கிழமை நிச்சயமாக தீபம் ஏற்ற வேண்டும். நல்லெண்ணெய் தீபம் தான் சிறப்பு, மிக சிறப்பு. ப்ளஸ் வந்து அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலான உப்பு தீபம் நீங்கள் ஏற்றலாம். உப்பு தீபம் எப்போதுமே சாயந்தரம் ஏற்றுவது தான் சால சிறப்பு. பிட்வீன் ஒரு 6 to 7 ஏற்றுங்க. எல்லோருமே லக்ஷ்மி கடாட்சத்துடன் சோம்பல் இல்லாத மிக சிறப்பான ஆக சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்த மகிழ்ந்திரன் நான் வணங்கும் ஆண்டாளை பார்த்துக்கிறேன். இந்த அருமையான உரையாடலை தொடர்ந்து நாளை மறுநாள் உங்களுக்கு மேலும் நல்ல தகவலை தருகின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து சிறப்பான தகவல்கள், ஜஸ்ட் வெயிட் ஃபார் இட். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்.